நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தரமணியில ஒரு வடமாநிலத்தில் பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தில் குடும்பத்தோடு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்பட்டது. எப்போது? நேற்றைய தினம் இந்த கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. 2 பேர், கணவருடைய உடல் கண்டறிக்கப்பட்டிருக்கு, குழந்தையுடைய உடல் தரமணி இல்லையா? தரமணி மனைவியுடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாக மனைவியினுடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாகவும் போலீசார் தேடிட்டு வராங்க. அதனால அப்பதான் ஆர்டிசி சொல்றாங்க. இது சம்பந்தமான போலீசார் அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா இல்ல அப்படி எல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நல்ல பாதுகாப்பு இருந்ததுங்கிறத நீங்களே நன்றாக உணர்வீர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த சமயத்தில் தான் இதுபோல் தினத்திற்கு 100 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே நடைபெற்ற சம்பவங்களை, அது உங்களுடைய ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொன்னால் அது ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கத்துக்கு புத்தகம் போட வேண்டியது இருக்கும். அதை விட்டுருங்க அவர் சொல்றத. ஆனா இது மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த தனிமனித விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஆர்டிசி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அது சம்பந்தமா காவல்துறையினர் கூட நந்தனம் கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் 22 வயது பெண் ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மையிலேயே நான் பார்க்கலங்க. அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்க எல்லாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள். அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்ப அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல அது மாதிரிலாம் இல்லங்க. நேற்று கூப்பிட்டு பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.